வசதியின்றி 5 வருடமாக அவதிப்படும் மக்கள் சுனாமி வீடு கட்டி தருவதாக கூறி தன் பெயரில் நிலத்தை வாங்கிய மோசடி பேர்வன் தட்டி கேட்ட மக்களை மேலும் பணம் கேட்டு விரட்டும் பயங்கரம். கடந்த 5 வருடத்திற்கும் மேலாக மின்சார வசதியின்றி கிடக்கும் ஒரு நகர பகுதி இன்றும் இருக்கிறது என்றால் நம்மால் நம்ப முடிகிறதா? ஆம், இப்போது உயலாங்குப்பத்து பகுதியை சேர்ந்த 90க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மின்சார வசதியின்றி வேதனையுடன் வாழ்ந்து வருகின்றன. கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உலகை உலுக்கிய சம்பவம் தான் சுனாமி. இந்த சுனாமியில் பாதிக்கப்பட்டவர்களில் காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பாக்கம் அருகில் உள்ள உயலாங்குப்பம் பகுதியில் ஒன்றாகும். சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த கோர சுனாமியில் தங்கள் உறவினர்களையும் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்து வாழ வழி தெரியாமல் திக்கிட்டு இருந்தனர். இந்நிலையில்தான் பல தொண்டு நிறுவனங்கள் சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்க முன்வந்தனர். இதைத் தொடர்ந்து படிப்பறிவு இல்லாத இந்த பாமர மக்கள் தொண்டு நிறுவனங்களின் உதவியை பெறுவதற்கு தங்களுக்கென யாராவது ஒரு பிரதிநிதி வேண்டுமே என்ற நிலையில் இருந்துள்ளனர். இந்த சமயத்தில் தான் ஒருவர் ஆதரவு கரம் நீட்ட வந்தார். பாதிக்கப்பட்ட உங்களுக்கு உங்களின் பிரதிநிதியாக இருந்து நான் செயல்படுகிறேன் என்று அந்த பகுதி மக்களுக்கு நம்பிக்கை வார்த்தை கூறியுள்ளார். உயலாங்குப்பத்து மக்களும் நம்பி தங்களின் பிரதிநிதியாகவே அவரை ஏற்றுக்கொண்டனர். அவர் யார் தெரியுமா? இதோ இந்த புரட்சி அம்பேத்கர் நூற்றாண்டு இயக்கத்தின் நிறுவன தலைவர் இயேசு மரியாந்தார். உயலாங்குப்பத்து மக்களுக்காக திருக்கழுக்குன்றம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட புது பட்டினத்தில் 10 ஏக்கர் நிலத்தை பார்த்து சுனாமி குடியிருப்புக்கு ஒதுக்கப்பட்டது. இங்கேதான் உதவி செய்வதாக வந்த இயேசு மரியாதை மோசடித்தனம் ஆரம்பமானது. ஒரு சென்ட் நிலம் 3300 ரூபாய்க்கு வாங்கப்பட்டதாக இயேசு மரியா உயலாங்குப்பத்து மக்களை நம்ப வைக்கிறார். அதைத் தொடர்ந்து 1 வருடமாக இந்த இயேசு மரியான் வீடு கட்டும் திட்டம் பற்றி யாரிடமும் எதுவும் கூறாமல் கிடப்பிலேயே போட்டு விடுகிறார். ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்த உயலாங்குப்பத்து மக்கள் நேரடியாக இயேசு மரியானை சந்தித்து ஒதுக்கப்பட்ட இடத்தில் எங்களுக்கு வீடு கட்டி தராமல் காலம் காட்டுகிறீர்களே என்று கேட்டுள்ளனர். தக்க தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்த இயேசு மரியா புதுப்பட்டினத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தின் சொந்தக்காரர் ஒரு சென்ட்டுக்கு முன்பு கூறிய தொகையை விட கூடுதலாக 1300 ரூபாய் கேட்பதால் வீடு கட்டும் பணி தாமதமாகிறது என்று கூறியுள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த உயலாங்குப்பத்து மக்கள் சற்று மனச்சோர்வு அடைந்தாலும் தங்கள் மக்களின் வாழ்க்கை தரம் உயர வீடு வேண்டுமே என்ற ஏக்கத்தில் அந்த பணத்தை தாங்களே தருவதாக இயேசு மரியானிடம் கூறியுள்ளனர். இயேசு மரியான் விரித்த வலையில் வீழ்ந்த அவர்களிடம் இருந்து தலா 6500 ரூபாய் வசூலித்து அவரிடம் கொடுக்கப்பட்டது. ஒரு வழியாக இடப்பிரச்சனை தீர்ந்து விட்டதாக நினைத்த உயலாங்குப்பத்து மக்களின் முன்னிலையில் கடந்த 2005ஆம் ஆண்டு இயேசு மரியான் தலைமையில் அடிக்கல் நாட்டு விழாவும் நடைபெற்றது. இதற்கிடையில் இயேசு மரியான் அவ்வப்போது வெளிநாட்டவர்களை கூட்டி வந்து பாதிக்கப்பட்டவர்களையும் பாதிக்கப்பட்ட பகுதிகளையும் காண்பித்து அடிக்கடி நிதி வசூல் செய்யும் வேலையும் செய்துள்ளார். அம்பேத்கர் நூற்றாண்டு இயக்கத்தினுடைய தலைவர் இயேசு மரியான் ஐயான்னு சொன்னதுனால நாங்க போயிட்டு தனி இடத்தை வாங்கி வீடு கட்டி கொடுக்கறோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு போய் 106 வீடு லிஸ்ட் எடுத்து எங்களுடைய பேர் வழியா வெளிநாட்டு பண்டை வாங்கறதுக்காக எங்களுடைய லிஸ்ட் ஃபுல்லா போட்டோ மூலியமா வீடியோ மூலியமா எடுத்துட்டு போயிட்டு கொடுக்குறாரு. அப்ப கொடுக்கும் போது அந்த ஃபாரின்ஸை எங்களை வந்து பார்வையிட்டு அந்த பார்வையிட மூலியமா போயிட்டு லட்சக்கணக்கு கோடி கணக்கில் பண்டை வாங்கிட்டு எங்களுக்கு வந்து இடத்த வாங்கி நாங்க எங்களுடைய சார்பில் தான் நிலத்தை வாங்க சொல்றாரு. அப்போ எங்களுடைய சார்பில் நாங்க போய் நிலத்தை வாங்கிட்டு 3300 ரூபாய்க்கு ஒரு சென்ட்டினுடைய விதம் பேசி நாங்க கொண்டு வரும்போது 2 வருஷம் காலகட்டம் ஆயிடுச்சு. அந்த 2 வருஷம் காலகட்டமா ஆன பிறகு அந்த விலைவாசி கூடினதுனால ஒரு சென்ட்டுக்கு 1300 ரூபாய் மேல் கொண்டு எங்களுடைய உழைப்பு பணத்தை நாங்க கொடுக்கறோம். அப்ப கொடுத்து ரீஸ்ட் பண்ணி அவருடைய பேர்ல போட்டு அந்த அவருடைய ட்ரெஸ் மேல கொண்டு போய் ரீஸ்ட் பண்ணிட்டாரு.
அப்ப ரிஜிஸ்டர் பண்ணிட்ட உடனே நல்ல தெளிவா இருந்தவங்க வரைக்கும் நாங்க போய் கேட்கும் போது நீங்களாம் உங்களுக்கு எல்லாம் பேச தெரியாது, நீங்களாம் போங்கடான்னு சொல்லிட்டு எங்களை வெளியே துரத்தி விட்டாரு. 2006ஆம் ஆண்டு ஊஞ்சலாங்குப்பத்து மக்களின் கனவு வீடுகள் ஓரளவு பூர்த்தியான போதுதான் அவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. புது பட்டினத்தில் புது குடியிருப்புக்கு போவதற்கு முன்பு தங்கள் வீடுகளுக்கு மின்சார இணைப்பு வேண்டும் என்பதற்காக மின்சார வாரியத்திடம் சென்றுள்ளனர் ஊஞ்சலாங்குப்பத்து மக்கள். அப்போதுதான் இயேசு மரியான் அவர்களை ஏமாற்றி இருப்பது தெரிய வந்தது. சுமார் குறைஞ்சது ஒரு 5 வருஷ காலம் ஆகுதுங்க. இது வரைக்கும் நல்ல பயன்பாடு கிடையாது, நல்ல தண்ணி வசதி கிடையாது, எலக்ட்ரிக் கிடையாது, ரோடு வசதி சரி கிடையாது. நாங்க இந்த இடத்துல அனாதனமான சேலு, பாம்பு, பூரா, செய்யா அப்படின்னு சொல்லக்கூடிய காடுலையும் கரம்புலையும் நாங்க இருந்துக்குன்னு வசிக்கிறோம். எங்களுக்கு சாப்பாட்டுக்கு பொழைக்கிறதுக்கும் வசதி இல்லாத இடமா இது. அந்த நிலைமையில இந்த இடத்துல இருந்து கொண்டு வாழ்ந்துன்னு வரோம். 10 ஏக்கர் நிலத்தை தனது தொண்டு நிறுவனத்தின் பெயரில் பதிவு செய்து ஏமாற்றி இருப்பதை கண்டு மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இயேசு மரியானை நம்பி மோசம் போய்விட்டோமே என்று மனம் புழுங்கிய ஊஞ்சலாங்குப்பத்து மக்கள் அவரிடம் இது பற்றி நியாயம் கேட்டுள்ளனர். நீங்கள் வசிக்கும் இடத்தை உங்கள் பெயருக்கு மாற்ற வேண்டும் என்றால் தலா 30,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று இயேசு மரியான் தெனாவிட்டாக தெரிவித்துள்ளார். எங்களுக்கு வீடு தேவை, மாற்று இடம் தேவை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சார் நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அவரு கூட்டின்னு போயிட்டு இங்க இருந்து நிலம் வாங்கணும். அந்த நிலத்துல பாத்தீங்கன்னாக்கா சுமார் எங்களுடைய பங்களிப்பு மட்டும் 30 லட்சம் ரூபாய் நாங்க போட்டிருக்கோம். அதுல வீடு கட்டுறன்னு சொல்லிட்டு எங்க பேரை கொண்டு அவர் வெளிநாட்டுக்கு ஃபண்டு வாங்கினாரு, எங்க பேர்களை கொண்டுதான் அவர் ஃபண்டு வாங்கின நிமித்தமா எங்களுக்கு வீடு கொடுக்காம அவரு வேற ஆட்களுக்கு வீட்டை வித்தாரு. அந்த வித்தத்தின் அடிப்படையில நாங்க போய் கேட்கும் போது அவர் அடியாட்களோட அவருடைய எல்லா படபலத்தோட கொண்டு எங்க ஊரை அடிச்சு தாக்கத்து வந்தாரு. இதுக்கு ஆதாரமா காவல் நிலையத்துல புகார் கொடுத்து சட்டப்பூர்வமான அவருடைய வண்டி எல்லாத்தையும் மடக்கி போட்டுறாங்க. இத்துடன் நின்றுவிடவில்லை இயேசு மரியானின் ஏமாற்று வேலை. இந்த 10 ஏக்கர் நிலத்தில் கட்டப்பட்டிருக்கும் அத்தனை வீடுகளையும் அவரே கான்ட்ராக்ட் எடுத்துள்ளார். இதன் விளைவு என்னவென்றால் தட்டினால் தகர்ந்துவிடும் அளவுக்கு அனைத்து வீடுகளும் இருப்பதுதான் வேதனையான வேடிக்கை. இந்த பகுதி மக்களுக்கு தண்ணீர் வசதியும் செய்து தரப்படவில்லை. அந்த வீடு கட்டணத்துல அந்த வீடு அவர் அவரே கான்ட்ராக்ட் வச்சுக்கணும். அந்த வீட்டை ஒழுங்கான முறையில கட்டாம அவர் பாடுன்னு அவர் இஷ்டத்துக்கு என்ன வேணும் அப்படியே மாற்று கருத்து. இன்றைக்கு ஒரு வீடை கட்டுவதனாக்கா ஒரு தரமான இன்ஜினியர் வச்சு வேலை செய்யணும், ஒரு தரமான ஆட்களை வச்சு வேலை செய்யணும். அது இல்லாம அவர் இஷ்டத்துக்கு அது எல்லாத்தையும் மண்ணு போட்டு கட்டி இன்னைக்கு தள்ளனா விழக்கூடியான நிர்பந்தம் ஏற்பட்டு இந்த ஜனங்கள் எத்தனை அந்த வீடு இழுந்து உழுறது. ஒரு நல்ல மழை பெஞ்சதுனாக்கா அந்த வீடு கண்டிப்பா இடிச்சுன்னு உழும். எத்தனை பேர் சாவாங்கன்னு தெரியாது. எங்களுக்கு வீடு சரிப்பட்டு தரையும் போடல, எதுவும் பண்ணல. எங்களுக்கு தண்ணி குடி தண்ணி கிடையாது, கரண்ட் கிடையாது. குழந்தைங்களை வச்சு நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம். இது கேட்டாக்கா எல்லாமே பண்ணிக்கிறாரு அவரு. கவர்மெண்ட்ல வரது கூட மொத்தத்தில் தடுக்கிறாரு அவரு. கவர்மெண்ட்ல கொடுக்கலாம் கரண்ட் அது வருது, அதுவும் தடுக்கிறாரு. தண்ணி வச்சு வருது, அது தடுக்கிறாரு. புதுப்பட்டினம் ராஜாநகர் சுனாமி குடியிருப்பு மக்களான இவர்களுக்கு இயேசு மரியானின் பித்தலாட்டத்தால் இன்றளவு 5 வருடமாக மின்சார வசதியின்றி பாடாய்ப்படுகின்றன. வீடுகள் எந்நேரமும் இடிந்துவிடும் நிலையில் உயிருக்கு ஆபத்து ஒருபுறம் இருக்க, இன்னொரு புறம் மின்சாரம் இல்லாமல் இவர்களது குழந்தைகள் படிக்கக்கூட முடியாமல் அவதிப்படுகின்றனர். இதனால் கடந்த ஆண்டு இந்த பகுதியைச் சேர்ந்த பள்ளி குழந்தைகளில் பலர் 10ஆம் வகுப்பு கூட தேர்ச்சி பெறாத நிலை ஏற்பட்டுள்ளது. சுனாமி ஆட்சி வந்ததுல அதனால எங்களுக்கு வீடு கட்டினாரு. கொண்டாந்து எங்களுக்கு உரம் கட்டி இங்க விட்டாரு. விட்டுட்டு இப்ப கரண்ட் இல்ல, லைட் இல்ல, குடிக்க தண்ணி கூட கிடையாதுங்க. ராப்பட்டா நாங்க படுற கஷ்டத்துக்கு பேரு அந்த மாதிரி இருக்கு. மின்சாரம் இல்லாததால் கல்வி கற்கும் ஆர்வம் உள்ள குழந்தைகளின் கண் பார்வை பறிபோகும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. வீடு வாசல் சுத்தம் பண்ணி கொடுக்கல. போனா வீடு கட்டி கொடுத்த வீடு ஓட்ட அங்கங்க ஓட்டையும் போட்டு இடிஞ்சு வீயுது. என்ன மனசு படி வச்சுக்கிறாங்க, அந்த படி மேல ஏறி பயமா இருக்குது. வீட்டுல படுக்க பயமா இருக்குது. என்ன முதல்ல கரண்ட் கிடையாது. கரண்ட் பிள்ளைங்க படிப்பு தவிக்குது. எவ்வளவு சுமார் ஒரு 50 பசங்களுக்கு மேல எங்க ஊர்ல ஃபெயில் ஆயிட்டாங்க கரண்ட் வசதி இல்லாம. இதே போல தரமட்ட வீடு கட்டினதுனால எங்களுக்கு சொந்தமான அந்த இடத்த எங்களுக்கு தெரியாமையே ட்ரஸ்ட் மேல ரெஜிஸ்டர் பண்ணதும் இல்லாம எங்களோட ஃபண்ட் மோசடி பண்ணதும் இல்லாம அவரு ட்ரஸ்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணதுனால அரசாங்கம் என்ன பண்ணுது, இபி கரண்ட் கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க. அதனால இந்த காலகட்டத்தில்
100க்கும் அதிகமான பிள்ளைங்க படிக்கிறாங்க நம்ம கிராமத்தில். அவங்க படிக்க சொல்ல இந்த மின்சாரம் இல்லாததுனால சுமார் 10th 10 பிள்ளைங்களுக்கு மேலே ஃபெயில் ஆயிட்டாங்க. அதுவும் இல்லாத இப்போ படிக்கிற பிள்ளைங்களாம் வந்து இந்த கரண்ட் வசதி இல்லாமல் ரொம்ப ரேங்க் வந்து கம்மியாக எடுக்கிறாங்க. கண் பார்வையும் பாதிக்கப்படுது. சுனாமி சுரண்டிய சோகம் உய்யலாக்குப்பத்து மக்களின் மனதை விட்டு நீங்காத நிலையில் இயேசு மரியான் ஏமாற்றி ஏப்பம் விட்டிருப்பது இவர்களின் மனதில் வெந்த பொருளில் வேலை பாய்ச்சியது போல் உள்ளது. இயேசு மரியா வெளிநாட்டைச் சேர்ந்த தொண்டு நிறுவனங்களிடம் இந்த இடத்தை காட்டி 30 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. கடன் வாங்கி வீடு கட்ட பணம் கொடுத்த உய்யலாக்குப்பட்டு மக்கள் தற்போது செய்வதறியாது இருக்கின்றனர். புதுப்பட்டினம் ராஜா நகர் சுனாமி குடியிருக்கும் மக்களின் இந்த அவல நிலைக்கு எப்போது தீர்வு கிடைக்கும்? இயேசு மரியாதை தட்டி கேட்பது யார் என்ற கேள்விகளுக்கு இடையேதான் இந்த உய்யலாக்குப்பத்து மக்களின் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது.